ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். பச்சை பயிரை வச்சு தான் ஒரு கிளாஸ் நான் பச்சை பயிர் எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாங்க. ஒரு 3-4 விசில் விட்டால் இது வெந்துருங்க. அதையும் கொலன்னு வேக வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக இருந்தால் போதுங்க. அதுக்கு முன்னே அப்புறம் அதுக்கு தேவையான வெள்ளத்தை உடச்சி நான் காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏங்க இது அடியில் கல் மண்ணெல்லாம் இருக்கும். எடுத்துக்கிட்டு நான் அதை பாவு காய்ச்சிட்டேன். அதாவது நம்ம தண்ணி மாதிரி தான் இருக்குங்க. அதெல்லாம் சீரகமும் கொஞ்சம் ஏலக்காய் தான் நான் போடுறேன். வாசனைக்கு நல்லாயிருக்கும் சீரகம் ஏலக்காயும். போட்டு குறுக்கட்டும். நம்ம பயிர் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பயிர் வெந்துட்டுக்குதுங்க. தண்ணி வடிகட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது ஆற வச்சு தாங்க நான் வெள்ளத்தில் போடணும், இல்லைன்னா கொஞ்சம் அந்த பயிர் வேகாத மாதிரி நெரிச்சிக்கும். அதுக்கு கொஞ்சம் ஒரு பொடி அவில் போட்டுக்கலாம். இதில் இது கடிக்கிறது நல்லாயிருக்கும். ஒரு கிறிஸ்பியாக பயிர் போட்டுக்கலாங்க. இப்போ பயிர் போட்டு நல்லா கொஞ்சம் குழச்சி விட்டு கெட்டியாக வர நம்ம உண்டை பிடிக்கிற பதத்துக்கு அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களும் செஞ்சு நல்லா ஹெல்த்தியானது. பச்சை பயிர் நமக்கு ஹெல்த்தியானது. நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சால் பெஸ்ட்டாக இருக்குங்க. நான் மைதா மாவு எடுத்துக்கினேன். அதில் நம்ம கரைச்சி இது சேர்த்து நனைச்சி எடுத்துக்கிறதுக்கு மஞ்சத்தூள் நான் கலருக்காக எடுத்துக்கினேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கலாம். அந்த உண்டை அதாவது நம்ம நனைச்சி எடுக்கிற மாதிரி அந்த நிதானத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. லைட்டாக உப்பு சேர்த்திக்காங்க. இதில் நான் அந்த பயிர் கொஞ்சம் ஆறின பின்னாடி இதை உண்டை பிடிச்சிக்கலாம். நான் கொஞ்சம் வெல்லம் அதிகமாக சேர்த்துருக்கேன். கருப்பு வெல்லம் தான் இது. வெல்லத்தில் தான் நல்லாயிருக்குங்க சர்க்கரையை விட. நல்லா அமர்த்தி உண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இல்லாட்டி உடஞ்சிடும். எண்ணெய் வச்சுக்கிட்டேங்க. இது மாவு ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம். இது பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியானது. இது பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். தினம் வேறு வீடியோ பார்க்கலாம் நம்ம. இது ஒரு டீ கடை மாஸ்டர் தாங்க சொன்னாங்க இப்படி செய்யுங்கன்னு. அதாவது கேரளாவில் இப்படி செய்வாங்க டீ கடையில். அதை கேட்டு தாங்க நான் செஞ்சேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.